ஹலோ மக்களே, நான் நலம், நீங்கள் நலமா? நலமோடு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த நாள் இனி நாளாகவே துவங்கட்டும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாட்மண்டில் இருக்கிற ஐக்கியா தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டாட்மண்ட் மெயின் ஸ்டேஷனில் இருந்து ஷோலிங்கன் எஸ்பான் எடுத்தோம் அப்படின்னா அங்கேருந்து 4லேருந்து 5வது ஸ்டாப் பார்த்தீங்கன்னா டாட்மண்ட் கிளே அப்படின்ட்டு ஒரு பிளேஸ் வரும். அங்கே இறங்கி கொஞ்சம் தூரம் வாக் பண்ணாலே ஐக்கியா நமக்கு வந்துடும். ஆக்சுவலாக ஐக்கியாவோட பேக் சைடில் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஐக்கியா எப்படி பெருசோ அதை விட பெருசு ஐக்கியாவோட பார்க்கிங் ஏரியா. வாங்க ஐக்கியாவுக்குள்ளே போகலாம். இதுதான் ஐக்கியாவோட என்ட்ரன்ஸு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. ஓகே, வெல்கம் டு த டாட்மண்ட் ஐக்கியா மக்களே. இப்போ நம்ம பார்க்குறது வீடோட இன்டீரியர் ஃபர்னிஷிங் டிசைன். ஜென்ரலாக ஜெர்மனில் அப்பார்ட்மெண்ட் அண்ட் ஃப்ளாட்ஸ் எல்லாம் எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் ஃபர்னிஷிங் பண்ணிப்பாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு பால்கனி சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸாக தான் இருக்கும். இங்கே வந்து அந்த ஸ்பேஸ்லேயே வந்து கிச்சனு, ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து காம்பேக்டாக செட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வீடோட இன்டீரியர் மாடல். நம்ம காட்டுறது வந்து லிவிங் ரூம். ஓகே, இப்போ வந்து லிவிங் ரூம்னால் எப்படி இருக்கும், என்னென்ன எப்படி டெக்கரேட் பண்ணால் அழகாக இருக்கும்ன்றது கூட நமக்கு சாம்பிளாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அதோட சாம்பிள்ஸ் தான். ஸோ லைட் போட்டு இந்த மாதிரி டிவி வைக்கிறது, செல்ஃப் அடுக்கி எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஐக்கியாவில் என்ன விஷயம் பிடிக்குதுன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு சில விஷயம் பிடிச்சிருந்தது, அந்த வீடியோ முடிவில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் வீடோட மாடல்ஸ். இங்கே இருக்கிற சிஸ்டமில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபர்னிஷிங் ஐட்டம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது கலராக இருந்தாலும் சரி, சைஸாக இருந்தாலும் சரி. ஃபர்தராக நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் பார்க்கணுன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி காட்டுவாங்க. நம்ம பேசிக்கிட்டே பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஜெர்மனியில் அதிகபட்சமான வீடுங்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ளோர் ஸ்லோப்பாக தான் இருக்கும். ஸோ டாப் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கான மாடல் இப்போ பார்க்குறது. ஸ்லாப் சிம்மர், தட் இஸ் பெட்ரூம். ஃபுல்லாக நிறைய பெட் கலெக்ஷன்ஸ், சிங்கிள் காட்டும் இருந்தது. ஒருத்தவங்களோட ஹோம் டூரில் இந்த மாதிரி பெட்டு நான் பார்த்துருக்கேன். சரி, நல்லா இருக்கே, என்ன ரேட்டுன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு நியர்லி 2 lakh வருது. தூங்குறதுக்காக பெட்டு வாங்கலான்னு வந்தாங்கன்னா ரேட்டை பார்த்ததுமே தூக்கமே வராது போல். பாயே பெஸ்ட்டு தாங்க. ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுறாங்கன்னா ஹாலு, கிச்சனு, ரூம்னு செப்ரேட்டாக இருக்கும்.
பட் ஸ்டூடியோ ஃப்ளாட் எப்படி இருக்குன்னா ஒரே சிங்கிள் ரூம் தான், அதுலேயே கிச்சன், சிங்கிள் கார், டாய்லெட் எல்லாம் ஒரே ரூம்லேயே காம்பேக்டாக இருக்கும். ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்லாம் ஸ்டூடியோ ஃப்ளாட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு காம்பேக்ட் கிச்சன் எப்படி இருக்குன்றதுக்கு இது ஒரு மாடல். மேலே 4 இண்டக்ஷன் வச்ச அடுப்பு, கீழே வந்து grill அண்ட் பேக் பண்ணுறதுக்கான அவன். இந்த சைட்டில் பண்ணிங்கன்னா ஜிங்க் ப்ளஸ் டிஷ்வாஷர் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த சின்ன ஸ்பேஸில் இவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது அனதர் மாடல் கிச்சன். இதில் வந்து தனியாக இருக்குது grill பண்ணுறது. யூரோப்பில் மோஸ்ட்டாக வந்து பேக்கிங் க்ரில்லாம் வந்து காமனான விஷயம், அதனால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ஃப்ளோரில் போடக்கூடிய வுட்டோட டிசைன்ஸ். இதெல்லாம் ஒயிட்லேயும் இருக்குது, வுட்லேயும் இருக்குது. இந்த கிச்சன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கிளாசிக் கிச்சன் மாதிரி. ஸோ நீட்டாக ரொம்ப அழகாக பார்க்கவே எவ்வளோ ஒரு லுக்காக இருக்குது பாருங்கள். இண்டக்ஷன் ப்ளஸ் அவன் கனெக்ஷன். இண்டக்ஷன் எப்போவுமே வந்து 4 அடுப்பு சேர்ந்த மாதிரி தான் வரும். கீழே பார்த்தீங்கன்னா grill ப்ளஸ் பேக் பண்ணுறதுக்கான அவன் வந்து செட்டாகவும் வரும், தனியாகவும் வரும். நம்ம ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி செட்டும் வாங்கிக்கலாம், தனியாகவும் வாங்கிக்கலாம். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா செட்டாகவே சேர்ந்து வருது. இதெல்லாம் தனியாக வாங்கி வைக்கக்கூடிய அவன். நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸை சொல்லிட்டா அவங்க டிசைன் பண்ணி எஸ்டிமேட் பண்ணி சொல்லுவாங்க. இதெல்லாம் டைனிங் டேபிளில் வைக்கக்கூடிய ஐட்டம். சால்ட் அண்ட் பெப்பர், ஸ்பூன் வைக்கிற பிளேட்டு, கிளாஸு, செராமிக் பவுல்ஸ், டீ பாட்ஸு எல்லாமே வந்து டைனிங் டேபிளில் வைக்கக்கூடிய ஐட்டம் தான். நம்ம குழந்தைங்களுக்கு 5 வயசு ஆனாலும் நம்ம சாப்பாடு விட்டுட்டு தான் இருப்போம். ஆனால் இங்கே எப்படின்னா குழந்தைங்கள டைனிங் டேபிள் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு டேபிள் மேனர் எப்படி சாப்பிட்ணும் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. தன்னாரவே எடுத்து சாப்பிட்ணும். ஸ்பூன் ஃபீடிங்கிறது இங்கே அதிகம் கிடையாது. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, தான் வேலையை தானே செஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிட்ஸ் செக்ஷன். கிட்ஸ்க்கான ரூம் ஃபுல்லாக அவங்களுக்குன்னு ஒரு பெட்டு, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். நம்ம கூட தூங்க வைக்கக்கூடாது, தனியாக தான் தூங்க வைப்பாங்க. நம்ம ஊரில் வளர்ந்த குழந்தைங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மா கூட தான் தூங்கிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக தான் ரூம் கொடுக்கணும். ஸோ ப்ரைவசின்றது இங்கே ரொம்ப பார்ப்பாங்க, சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. ஒரு வீட்டிலே வந்து 2-3 கிட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ வீடு சின்னதாக இருக்குது, எப்படி அவங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணுன்றதுக்கான மாடல் இது. கீழே ஒரு பெட்டு, மேலே ஒரு பெட்டு, அந்த மாதிரி சின்ன ஸ்பேஸில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அதுக்கான மாடல் இதெல்லாம். அவங்க படிக்கிறது, தூங்குறது, அவங்க டாய்ஸு எல்லாமே வந்து அந்த ஒரு ரூமோடே கவர் ஆகிடும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கான பெட் கலெக்ஷன். சின்ன பெட்டு, பெரிய பெட்டு, ஸோ வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதோட பெட் கலெக்ஷன்ஸ், பில்லோ, எவ்ரிதிங். நம்ம அடுத்து கிட்ஸோட டாய் செக்ஷன் வந்திருக்கோம். அங்கே டாய்ஸ் நிறைய டாய்ஸ் இருந்தது, சாஃப்ட் டாய்ஸும் நிறைய இருந்தது. எலிஃபண்ட் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சது எலிஃபண்ட் தான், ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள். சாஃப்ட் டாய்ஸ்லாம் இது ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், சிங்கத்துக்கு வந்து சோதனையாக கம்பீரமான சிங்கத்தை கூடையில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ப்ளூ வெல் சாஃப்ட் டாய்ஸ் நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. ஆக்டோபஸ், தென் டால்ஃபின், நிறைய சாஃப்ட் டாய்ஸ் இருந்தது.
ஃபைனலாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. நமக்கும் டயர்ட் ஆகிடுச்சு. ஐக்கியா உள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, நம்ம போய் சாப்பிட்டுட்டு நம்மளோட ஷாப்பிங்கை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆல்மண்ட் கேக், கொஞ்சம் மெயின் கோர்ஸ், அப்புறம் கொஞ்சம் சாலட் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் பார்த்து உட்காந்து சாப்பிட்டாச்சு மக்களே. டாட்மண்ட் ஐக்கியா டூரை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரை டாட்டா, பாய் பாய் மக்களே.